பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? சங்கீதம் 118:6 வசனம் சொல்லுது, ஆண்டவர் உங்களுடைய பட்சத்தில் இருக்கிறாரா? தேவன் உங்களுடைய பட்சத்தில் இருக்கும்போது எது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, எது ஒன்றும் உங்களை அணுகாது. அவரே உங்களை வழி நடத்துவார், அவரே உங்களை பாதுகாப்பார். ஒரு தீமையும் உங்க பக்கத்துல இருக்காது. மேபி எல்லா மனுஷங்களும் உங்களை எதிர்த்து நிற்கலாம், அதிகாரங்கள் உங்களுக்கு விரோதமா இருக்கலாம், சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமா இருக்கலாம், மற்ற காரியங்கள் உங்களுக்கு விரோதமா இருக்கலாம். ஆனா தேவன் உங்களுடைய பட்சத்தில் இருக்கிறார். உங்களுடைய பட்சத்தில் இருக்கும்போது எந்த ஒரு மனிதரும் உங்களுக்கு எந்த ஒரு தீங்குமே செய்ய முடியாது. அவரே நடத்துவார், ஆண்டவரே நடத்துவார், அவரே உங்களை வழி நடத்தி செல்வார். ஸோ அதான் வசனம் சொல்லுது, அவ்வளவு பெரிய ஆண்டவரே உங்களுடைய பட்சத்தில் இருக்கும்போது மனிதர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? எத்தனை பேர் வேணா எழும்பட்டும், யார் வேணா எழும்பட்டும், அது எவ்வளவு பெரிய அதிகாரமா இருக்கட்டும், என்னவா வேணா இருக்கட்டும், ஆனா உங்களை எந்த ஒரு காரியமும் சேதப்படுத்த முடியாது, உங்களை அசைக்கவே முடியாது. ஏன்னா தேவனே உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் சாதாரணமான ஆள் கிடையவே கிடையாது. அவர் பெரிய ஆண்டவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்ம இந்த உலகத்துல பார்க்கிற அதிகாரம்லாம் ரொம்ப சின்னது, கொஞ்சம் தான். அந்த அதிகாரத்திற்கெல்லாம் மேற்பட்டவர் நம்முடைய தேவன். அவரே உங்களுடைய பட்சத்தில் இருக்கும்போது, அவரே உங்களுடைய சைடில் இருக்கும்போது, எந்த மனிதர்களும் உங்களுக்கு தீங்கு செய்யணும்னு நினைத்தாலும் எது ஒன்றுமே உங்கள்கிட்ட வராது. ஏன்னா அவர் உங்களை பாதுகாக்கிறார், அவர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் பட்சத்தில் தேவன் இருக்கும்போது நம்ம எதை குறித்துமே கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். அவரே நம்மை நடத்துவார், அவரே பாதுகாப்பார். சின்ன சின்ன விஷயத்தையும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தந்து, இதுதான் வழி, இப்படிதான் போகணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அவர் பேசுவார். ஆனா நீங்க அவரை விசுவாசித்து இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும். நீங்க பயத்துல அமிழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்க, மனிதர்கள் உங்களுக்கு என்ன செய்து விடுவார்களோ, இந்த சூழ்நிலை உங்களை மேற்கொண்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு சூழ்நிலையை பார்த்தோம், மனிதர்கள் பார்த்தோம் நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்க. அதனால தேவன் சொல்றார், உன்னுடைய பட்சத்துல நான் இருக்கேன், உனக்காக நான் இருக்கேன், நீ என்ன சார்ந்து கொள்ளு, என்ன பிடித்து கொள்ளு, பயப்படாத, நீ சோர்ந்து போகாத, நீ அமிழ்ந்து போகாத, நீ எழும்பு, நீ போய் காரியத்தை நடப்பி, உனக்கு எந்த ஒரு சேதமும் வராது, உங்ககிட்ட எந்த ஒரு காரியமும் அணுகாது, உனக்கு எந்த ஒன்று விஷயமும் வராதபடி நான் உன்னை பாதுகாப்பேன், என்னுடைய கரத்திற்குள்ளாக வைத்து உன்னை பாதுகாப்பேன். நீ பயப்படாத, நீ சோர்ந்து போகாத, நீ போ, நான் உன்னை பாதுகாப்பேன், உனக்கான காரியங்களை நான் வாய்க்க செய்வேன், உனக்கு முன்பாக நான் கடந்து போய் உனக்காக எல்லாத்தையும் நான் சரிப்படுவேன், கோணலான பாதையை உனக்காக செவ்வையாக்குவேன், உனக்கு முன்பாக என்னென்ன தடைகள் இருக்கோ அந்த தடைகள் எல்லாம் எடுத்து போட்டு உனக்காக ஒரு நல்ல பாதையை உருவாக்குவேன் அப்படின்னு தேவன் சொல்றார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் அவரை நம்பணும், அவரை விசுவாசிக்கும். அவரை நம்புகிறவர்களுக்கு தான் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். அவர் மேல அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் எல்லா காரியமுமே சரியா நடக்கும். ஸோ இவ்வளவு பெரிய காரியம் எந்த ஒரு மனிதருமே உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஏன்னா விரோதமா இருக்கிறதே மனிதர்கள் தானே, உங்களுடைய பட்சத்துல யாருமே இல்லை. ஆனா தேவன் சொல்றாரு, உங்களோட யார் இல்லைனாலும் பரவாயில்ல, பெரிய தேவன் நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை வழி நடத்துவேன், நீ சோர்ந்து போகாத, என்னை பிடித்துக்கொள், என்னை மாத்திரம் பிடித்துக்கொள், என்னுடைய பாதத்துல வா, என்கிட்ட கேளு, நான் உனக்கு செய்யறேன் அப்படின்னு தேவன் சொல்லுவாங்க. மனிதர்கள் எல்லாம் என்கிட்ட கேட்காதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா தேவன் சொல்றாரு, நீ என்கிட்ட கேளு, நான் உனக்கு எல்லாவற்றையுமே செய்து கொடுக்க போதுமானவரா இருக்கேன், நானே உனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் உங்களுடன் பேசி கொண்டிருக்கார். சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவர் விசுவாசித்து இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. இந்த வார்த்தை யாருக்கோ இல்லை, உங்களோட தான் தேவன் பேசி கொண்டிருக்கார். நீங்க அமிழ்ந்து போகாதீங்க. இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரே, அப்பா நீர் என் பட்சத்தில் இருக்கிறேன், நான் சோர்ந்து போவதில்லை என்று சொல்லி தேவன் கிட்ட உங்களுக்கு என்ன காரியம் வேண்டுமோ அதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அந்த பயத்தை இருதயத்திலேருந்து தேவன் எடுத்து போடுவார். அந்த மனிதர்கள் குறித்த பயம், அந்த சூழ்நிலை குறித்த பயம், இது எல்லாவற்றையுமே தேவன் எடுத்து போடுவார். அவரே உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு விரோதமா யார் வர முடியும்? வந்தாலும் அவர்களால் நிற்க முடியாது உங்களுக்கு முன்பாக. ஏன்னா தேவன் உங்களுடைய பட்சத்தில் இருக்கார். அதனால சூழ்ந்தே போகாதீங்க, அவரை நோக்கி மாத்திரம் கூப்பிடுங்க. நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் அவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரே இந்த பிரச்சனையை எனக்கு விடுதலை கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு முழு இருதயத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலேருந்து அவரை நோக்கி கூப்பிடுங்களேன். உடனே ஒரு தைரியம் உங்களுடைய இருதயத்தை நிரப்பும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார். ஒரு விசை இப்ப தேவனை நோக்கி கூப்பிடுவோம்.
அவர்கிட்ட ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மீட்பராகிய ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. மீட்டு கொண்டவரே, எனக்காக எல்லாவற்றையும் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது கூட பயத்திலே அமிழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன். அவர்களுக்காக அப்பா ஜெபிக்க வந்திருக்கிறேன். நீர் அவர்களோடு பேச விரும்புகிறேன், அவர்களோடு இடைப்பட விரும்புகிறீர் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் பயந்து போய் அமிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனை பேர் எனக்கு விரோதமா இருக்கிறார்களே, இவ்வளவு பெரிய சூழ்நிலை எனக்கு விரோதமா இருக்கிறதே, நான் இதை எப்படி மேற்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து இருக்கிறார்கள். மழை போன்ற தேவைகள் அவர்கள் கண்கள் முன்பாக இருக்கிறது. எங்கு போவது, யாரிடம் கேட்பது, எங்கு சந்திப்பது, இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுவது என்று தெரியாமல் அவங்க தவித்து நிற்கிறாங்க ஆண்டவரே. அப்பா, அவர்கள் உதவி செய்வீராக. நீரே அவர்களுடைய பட்சத்தில் இரும் ஆண்டவரே. அப்பா, நீர் இந்த வார்த்தை மூலமாக அவர்களோடு பேசி கொண்டிருக்கிறது. நீரே அவர்களுடைய பட்சத்தில் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, அவருடைய பட்சத்தில் இருந்த ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்கு விரோதமாக யாரும் எழும்ப முடியாத ஆண்டவரே. முதலாவது அவர்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த பயத்தை எடுத்து போடுங்க என் தேவனே. இயேசுவின் நாமத்தினாலே அந்த பயம் அவர்களை விட்டு நீங்க கடவுளே. இயேசுவின் நாமத்தினாலே அந்த பயம் அவர்களை விட்டு போக கடவுளே. இயேசுவின் நாமத்தினாலே சகலத்தையும் நீர் மாற்றுவீர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் மாற்றுங்க. அந்த தனிமையை மாற்றுங்க, அந்த பயத்தை மாற்றுங்க, அந்த சோர்ந்து போன உள்ளத்தை மாற்றுங்க தேவனே. மனிதர்களை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிற இருதயத்தை மாற்றுங்க ஆண்டவரே. அதெல்லாம் முழுமையாக மாற்றுவீராக. எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க, மாற்றுங்க தகப்பனே. சகலத்தையும் மாற்றி இப்பொழுதே ஜனங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. பெரிய தேவன் நீரே அவருடைய பட்சத்தில் இருக்கிறீர். அவர்களுக்கு விரோதமாய் ஒருவரும் எழும்ப முடியாது என் தேவனே. நீர் பாதுகாத்துக் கொள்வீர், நீர் சகலத்தையும் செய்வீர் ஆண்டவரே. இப்பொழுதே ஜனங்களுடைய இருதயத்தை உங்களுடைய தைரியத்தின் ஆவியால் நிறைத்தள்ளும் என் தேவனே. அவர்கள் செய்கின்ற காரியத்தை வாய்க்க பண்ணும் என் தேவனே. அவர்களை ஆசீர்வதியும், சோர்வு எடுத்து போடும் என் தேவனே. நீரே அவருடைய பட்சத்தில் இருக்கிறீர். அவர்களுக்கு விரோதமாய் ஒருவராகிலும் எழும்புவதில்லை என் தேவனே. இயேசுவின் நாமத்தினாலே யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் நீ கூட இருப்பீராக. அவர்களை ஆசீர்வதியும் என் தேவனே. யாரு வேணா இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்காங்க, எல்லோரையும் நீ ஆசீர்வதியும், பலப்படுத்தும், வழி நடத்தும். அப்படியே ஜெபத்தை கேட்டதற்காக உனக்கு நன்றி தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.